இது மாதிரி 2 பேரும் பேசியிருந்தாங்கன்னா, கூட்டணி இருந்தால்தான் கூட்டணி அமைச்சருடைய இடம் இருந்தால்தான் கூட்டணின்னு அமித்ஷாவோ, பிஜேபியோ, நாங்கள் என்ன ஏமாளிகளா? கூட்டணி ஆட்சியில் இடம் கிடையாது. கட்சிகள வேணா, இடங்கள வேணா பகிர்ந்து நிக்கலாமே தவிர, அமைச்சரவையில பகிர்வு கிடையாது. அப்படின்னு ஒரு பிடிவாதமா அப்படி சொன்னா, ஒருவேளை கூட்டணி ஏற்படாமல கூட போலாம். அல்லது இந்த கூட்டணி இன்னும் முழுமையடையவில்லை. பேச்சுவார்த்தை முழுமையடையவில்லை என்பதை காட்டுகிறது. அ இப்ப எடப்பாடியே இல்ல வாய்ப்பே இல்ல. நாங்க ஏமாளிகளாங்கிறாரு. அறுதி பெரும்பான்மை வரலைன்னா, இப்ப திமுகவ கேட்டீங்க. அதிமுக அறுதி பெரும்பான்மை வரலைன்னா என்ன செய்வாரு? அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்தா, அப்ப போட்டு தானே ஆகணும். அதுக்குமே பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிக்கிறாங்க, எத்தனை இடத்துல ஜெயிக்கிறாங்க, இவர் எவ்வளோ வராரு, இல்ல எத்தனை மத்த கட்சிகள் இருக்கு. அதில அவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் எத்தனை பேரை சேர்த்து ஆட்சி அமைக்க முடியும், பேச முடியும், பண்ண முடியும். இதெல்லாம் தேர்தலுக்கு பின்னால நிகழக்கூடிய விஷயங்கள ஜோசியமா, கேசியமாலாம் இப்ப சொல்ல முடியாது.